பீர்க்கங்காய் கூட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு பீர்க்கங்காய் தோலை செய்ய வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு சின்ன தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் அதில் பாதி தான் எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் இருக்கும், பைத்தம்பருப்பு. இது ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கருவிடம்னு சொல்லுவாங்க. இதில் வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சது கருவிடம் பேர். இது ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இதுதாங்க இது தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இப்போ இதை பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வந்துடலாம். பாசிப்பருப்பை வாஷ் பண்ணியாச்சு, முதல்ல போட்டுட்டோம். இதில் பெருங்காய் போட்டு சொல்ல விட்டுட்டேன், கொஞ்சம் பெருங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ வேக வச்சு எடுத்து வந்துடலாம். இதுக்குள்ளே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கவர் பண்ணி விசில் போட்டாச்சு. விசில் ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு.